சில நேரங்களிலே நீங்கள் தூர போனாலும், நீங்கள் அவரை விட்டு மறந்து போனாலும் மறவாத ஒரு கர்த்தர். வேதம் சொல்கிறது, ஆரம்பத்திலே சொன்னேன், தோல்வி அடைந்த மனிதனை இந்த உலகத்திலே யாருமே தேடி வருவதில்லை. ஆனா யார் தெரியுமா? அதாவது தோல்வியடைந்த மனிதனையும் நேசிக்கிற ஒரு கர்த்தர். என்னென்னு சொல்ல போகிறேன், தேவன் நேசிப்பதை ஒரு நாளும் அவர் விடுவதே இல்லை. இஸ் லவ் ஆல்வேஸ் கண்டினியூ. அவருடைய அன்பு மாறவே இல்லை. நம்முடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. தேவைக்கு ஏற்றார் போல, வசதிக்கு ஏற்றார் போல, காலத்துக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒரு நாளும் அவருடைய அன்பு மாறுவதே இல்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் அவனை நேசிப்பதை விடவே இல்லை. இல்லை என்றால் என்றைக்கோ அவனை விட்டு விட்டு இன்னொரு நபரை தேடி இருப்பார். உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், God still loves you, still needs you. ஒருவேளை நீங்கள் தூர போயிருக்கலாம். உங்களை விட்டு விட்டு இன்னொரு நபரை உருவாக்க அவரால் முடியும். ஒரு வஸ்து இல்லை என்றால் ஒரு எஸ்தரை கர்த்தர் உருவாக்க முடியும். ஆனால் தேவனுக்கு நீங்கள் தான் தேவை. பேதுருவுக்கு மீன் தேவை, ஆண்டவருக்கு பேதுரு தேவை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதே பிள்ளையே, ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. என சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், திரும்ப 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 உங்களை ஆண்டவருக்கு தூரப்படுத்தினது எது? வறுமையா, ஏழ்மையா, துன்பமா, துயரமா, பாவங்களா? எது உங்களை ஆண்டவருக்கு தூரப்படுத்தினது? எது உங்களை தூரப்படுத்தினாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. இது அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜீசஸ் ஃபவுண்ட் ஹிம். அன்புடைய பிள்ளையே, இங்கே இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 5ஆம் வசனம், he was forced to admit the failure. அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் தோல்விகளை மாற்ற வேண்டுமானால் முதலாவது நீங்கள் தோல்விகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். திரையில பாருங்கள், ஃபெயிலியர் எல்லாமே வரும். ஃபவுண்ட் ஹிம், இரண்டாவது ஃபெயிலியர். உங்கள் தோல்விகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், அநேகர் நம்முடைய தோல்வியை ஒத்துக்கொள்வதே இல்லை. நான் சரி, அவர் தவறு. பொதுவாக நம்முடைய குறைகளை, நம்முடைய தோல்விகளை அடுத்தவர் மேல் நாம் போட்டு விடுகிறோம். இந்த உலகத்துல தவறு செய்ய எல்லாருமே தவறுக்கு ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள். ஏன் குடிக்கிறாய்? கடின உழைப்பு. ஏன் புகைக்கிறாய்? அதிக குளிரான தேசத்துல வாழ்கிறேன். அப்படியானால் தவறு செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவன் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள், ஒரு வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிற 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். The reason why he was standing there, அவர் நிற்க